அதிகாரம் 18வது வசனம். நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி, நல்ல கவனிங்க, தம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான எதை கொடுக்கிறாரா சொல்லுங்க? பலம் கொடுக்கிறார். அப்ப ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு வேண்டிய பலனை யார் கொடுக்கிறார் அப்படின்னா தேவன் கொடுக்கிறார். அங்க ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது? உங்க பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறேன். Glory to God. நீங்க வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும் பொழுது கர்த்தர் அவர்கள் செய்த எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்தார். அது ஒரு உடன்படிக்கையாய் கொடுக்கப்பட்டிருந்தது இல்ல? 12வது அதிகாரம் 2வது வசனத்துல, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ எப்படி இருப்ப? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, தேவனுடைய வார்த்தை என்ன? அது ஒரு உடன்படிக்கை. நான் உன்னுடைய பிதாக்களோடு நான் உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன்ப்பா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதித்து நான் உன்னை என்ன செய்வேன்? நான் உன்னை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் யாரா இருந்தான் அப்படின்னா பெரிய சீமானா இருந்தான். கர்த்தர் அவனை என்ன செய்திருந்தார்? ஆசீர்வதித்திருந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்றாரா, அவருடைய சந்ததிக்கு, இந்த முழு உலகத்திற்கும் அந்த ஆசீர்வாதத்தை அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா பகிர்ந்து கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டவனாய் மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நல்ல கவனிங்க, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறோம் இல்ல? தேவன் நம்முடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனா பாருங்க, தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இப்ப அந்த தேவை சரியான ஒரு நோக்கமாய் அல்லது சரியான ஒரு திட்டமாய் இருக்கும் அப்படின்னா அதற்காக மட்டும்தான் தேவன் உங்க தேவையை சந்திப்பார். உங்க நோக்கம் சரியில்லை, உங்க தரிசனம் சரியில்லை அப்படின்னா நீங்க தேவனிடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா எதையுமே எதிர்பார்க்க முடியாது. மறுபடியும் புரிந்து கொள்ளணும், நம்ம எதையாயிலும் தேவனிடத்துல கொடுத்து அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிடலான்னு மட்டும் நீங்க நினைக்காதங்க. ஓவர் நைட்ல எல்லாம் ஒண்ணும் நடக்காது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ என்ன பெற்றுக்கொள்வதற்கு என்ன வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும், அல்லது நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். அதற்கு உண்டான வேலையை செய்யும் பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த தேவையை சந்திக்கிறார். இப்ப நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு ஒரு தரிசனம், நல்ல தரிசனம் இருக்குன்னு வைங்களேன், இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை நீங்க வகுத்திருக்கிறீங்க அப்படின்னா இப்ப இந்த திட்டத்திற்காக நீங்க தேவனிடத்தில் செபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வா? அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு வேண்டிய தேவையை, பணத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முதல்ல நீங்க அறிந்து கொள்ளணும், தேவனுடைய ஐஸ்வர்யம் என்பது என்ன? பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஐஸ்வர்யம் என்பது என்ன அப்படின்னா
நான் கார் வைத்திருக்கிறது, நான் வீடு வைத்திருக்கிறது, அது பாருங்க எனக்கு நான் பயன்படுத்துவதற்கு தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் கார் வைத்திருக்கிறதுனால நான் பெரிய ஐஸ்வர்யவான் அல்ல. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். பிரைஸ் எல்லாம் ஐஸ்வர்யம் என்பது வேதத்தின்படி நான் சொல்றேன், கடன் இல்லாமல் வாழ்வது, உங்களுக்கு போதும் என்கிற நிலையில் நீங்கள் வாழ்வது. பிரைஸ் எல்லாம் இப்படி நான் சொல்லட்டேன், உங்க திட்டம் சரியானதா இருக்கும் அப்படின்னா அந்த திட்டத்திற்கு தேவையான ரிசோர்ஸை நீங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னா தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். உங்களுக்கு போதும் என்கிற அளவில் இருந்து இந்த மீதி இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருந்து ஒரு பகுதியை தேவைப்படுகிறவனுக்கு நீங்க கொடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஐஸ்வர்யம். பிரைஸ் அல்லாஹ். நல்ல புரிந்து கொள்ளுங்க. அப்ப தேவனுடைய வெல்த், ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் என்பது சிஸ்டம். அது ஒரு சிஸ்டத்தின் அடிப்படையில் தான் அது என்ன செய்யும் தெரியுமா, வேலையை செய்யும். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். நம்முடைய தேவன் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். நீங்க அந்த வார்த்தையெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு. வெள்ளியும் அவருடையதான், பொன்னும் அவருடையதான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களும் அவருடையதான். மிருக ஜீவன்கள், மனுஷர்களை சொல்லல. ஒருத்தனுக்கு 5 மாடு இருந்தா அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவானா. 5 பால் கறக்கிற மாடாப்பா. ஆமா, அந்த ஊர்லயே அவன் தான் என்ன பண்ணையார். 5 மாடு வச்சிருந்தா போதும். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவு மாடும் அந்த வார்த்தை, if God can get money through you, கர்த்தர் உங்களிடத்திலிருந்து பணத்தை அவர் வாங்குவார் அப்படின்னா அவரிடத்திலிருந்து நீங்கள் பணத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அது எப்படி அப்படின்னு வேதம் சொல்லுது. பிரைஸ் அல்லாஹ். உங்க கையிலிருந்து அவற்றை பணம் போகும் அப்படின்னா அவருடைய கரத்திலிருந்து நீங்கள் பணத்தை நீங்க எப்படி பெறுகிறீங்க அப்படின்னா 30, 60, 100 அது என்ன செய்கிறது, பெறுகிறது. உங்க கையில கொடுக்கப்படுகிற பணத்தை நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து. நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், பணம் அப்படிங்கிறது நேச்சுரல். பணம் இல்லாம ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது, இல்ல முடியாது. அது நம்ம உலகத்தில் நமக்கு தேவையானவைகளை சந்திப்பதற்காக நம்முடைய கையில கொடுக்கப்படுகிறது. ஆனா உங்க கையில கொடுக்கப்படுகிற பணத்தை நீங்க அதை அனாயிண்ட் பண்ணி, அதை அபிஷேகம் பண்ணி தேவனுடைய கரத்திலிருந்து நீங்க செலவு பண்ணும் பொழுது அது என்ன செய்யப்படுது தெரியுமா, அது ஆசீர்வதிக்கப்படுகிறது. உங்களுடைய பணம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில அது என்ன செய்யப்படுது, ஆசீர்வதிக்கப்படுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து வாசிங்க. மார்க் 6வது அதிகாரம் 38வது வசனம். கடகடன்னு வாசிங்க. பிரைஸ் அல்லாஹ். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்க. நல்ல கவனிங்க. நிறைய ஜனங்கள் கூடி வந்துட்டாங்க. சாயங்கால நேரம் ஆயிற்று. பிரைஸ் அல்லாஹ். அப்ப சீசர்லாம் வந்து சொல்றாங்க, சாயங்கால நேரம் ஆயிற்று, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவங்க போய் சாயங்காலம் அவங்க வீட்டில் போய் சாப்பாடை ஆயத்தப்படுத்துவதற்கு நீங்க இப்பவே விட்டாதான் அவங்க போய் என்ன செய்ய முடியும், வாங்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, அவங்க ஏன் போய் வாங்கணும், போறதுக்குள்ள கடை அடைச்சிட்டு அப்படின்னா பட்னியா கிடப்பாங்களே,
நீங்களே சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிறான். அப்போ ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, எங்ககிட்ட 5 அப்பமும் 2 மீனை தவிர வேற ஒன்றுமே இல்லை, இதை வச்சு என்ன பண்ண? பிரைஸ் எல்லாம். இங்க 38வது வசனத்துல சொல்லுது, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்க போய் முதல்ல எத்தனை அப்பம் இருக்குன்னு பாரு. அவர்கள் பார்த்தபோது 5 அப்பமும் 2 மீனும் இருக்குது. 2 மீனும் இருந்தது. பிரைஸ் எல்லாம். ரைட்டா? இப்போ வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:18. இதே சம்பவம் தான் கொஞ்சம் வித்தியாசமா எழுதியிருக்கும் பாருங்க. 14:18. நல்ல கவனிங்க. பிரைஸ் எல்லாம். உங்களிடத்தில் இருக்கிற 5 அப்பத்தையும் 2 மீனையும் என்ன செய்யுங்க? என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். நல்ல கவனிங்க. 5 அப்பமும் 2 மீன்களும் அல்லாம வேற ஒன்றும் இல்ல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன்கிட்ட இருக்கிறத முதல்ல என்ன செய்? என் கையில கொடு, என்னிடத்துல கொண்டு வா. இப்ப அந்த அப்பத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அதை வாங்கினார். வாங்கி வானத்தை பார்த்து ஆசீர்வதித்து இப்ப அவர்கள் கையில கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. அவர்கள்ட்ட இருந்த அந்த 5 அப்பமும் 2 மீனும் இப்ப எங்க போகுது அப்படின்னா, இயேசுவினுடைய கரத்தில் கொடுக்கப்படுகிறது. இப்ப கொடுக்கப்பட்ட உடனே அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இயேசு ஆசீர்வதித்து கொடுத்த உடனே ஹல்லேலூயா. எங்க நல்ல கவனிங்க. ஜனங்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுப்பா. எப்படிங்க நடந்தது? பிரைஸ் எல்லாம். திருப்தி அடைந்தார்கள். திருப்தியா சாப்பிட்டாங்களாம். மீதி 12 கூட எடுத்தாங்கன்னு சொல்லுது. கொஞ்சம் நல்ல கவனிங்க. எப்போ நம்முடைய கரத்தில் இருக்கிற பணத்தை நாம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அதை ஆசீர்வதித்து நீங்க செலவிட்டு பாருங்க, கட்டாயம் நான் சொல்லுவோம் உங்க கையில மீதி இருக்கும். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? சம்பளம் வாங்க உடனே எதிர்கடையில ஸ்கேன் பண்ணாதான் நமக்கு தூக்கமே வருது. அப்படி செய்யவே செய்யாத. பிரைஸ் எல்லாம். பணம் வந்த உடனே அப்பா இந்த 1 மாசம் வேலை செய்வதற்கு, ஏன்னா வேதம் சொல்லுது, அவர்தான் உனக்கு எதை கொடுத்தா? பலம் கொடுத்தா. சம்பாதிப்பதற்கு வேண்டிய பலனை கொடுத்தது யாருங்க? தேவன் கொடுத்தான். இப்ப அவர் கொடுத்த பலனுக்காக நீங்க நன்றி சொல்லி, ஆண்டவரே இந்த 1 மாசமும் வேலை செய்வதற்கு வேண்டிய பலனை கொடுத்தீங்க, நான் செய்த வேலைக்கு உரிய சம்பளத்தையும் நீங்க கொடுத்துறீங்க, உமக்கு நன்றி அப்பா. இந்த சம்பளத்தை வைத்து இந்த மாதம் முழுவதும் என் குடும்பத்தை நடத்த, என் தேவையை சந்திக்க நீர் போதுமானவராய் இருக்கிறீர்னு சொல்லி பாருங்க. சொல்லி பாருங்க. செயல்படுத்தி பாருங்க. கட்டாயம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி இடத்துல அந்த அம்மா வந்து சொல்றாங்க, ஐயா உம்முடைய ஊழியக்காரன் மரித்து விட்டான். அவன் சும்மா மரிக்கல, அவன் சாகும்போது என்ன செய்துட்டார்? கொஞ்சம் கடன் பட்டு இறந்துட்டான். இப்ப அந்த கடனை கொடுப்பதற்கு எனக்கு வேற வழி தெரியல, நான் என்ன செய்ய அப்படின்னு எலிசா கிட்ட வந்து அந்த அம்மா கேக்குது. தேவ மனுஷன் சொல்றான், பிரைஸ் எல்லாம், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அம்மா சொல்லுது, என்கிட்ட ஒரு கூட எண்ணெய் மட்டும் தான் இருக்கு, அது இல்லாம வேற ஒன்றுமே இல்ல. அவன் சொல்றான், அடியாளுடைய வீட்டுல வேற ஒன்றுமே இல்ல, எல்லா வீட்டுல இருக்கிற வெறும் பாத்திரத்தெல்லாம் வாங்கி கொண்டு வா. இப்ப என்ன செய்யறான் பாருங்க. கதவை அடைத்துக் கொண்டு அந்த பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க
அவள் அவைகளில் வார்த்தாள். அவளுடைய கரத்தில் இருந்த எண்ணெயை எலிசா ஆசீர்வதித்த பொழுது அவருடைய வீட்டில் இருந்த எல்லா வெறும் பாத்திரங்களும் என்ன செய்தது அப்படின்னா நிரப்பப்பட்டது. இப்ப ஊத்துறதுக்கு வேற பாத்திரம் இல்ல. அவன் சொல்றான், அம்மா வேற பாத்திரம் இல்ல. இல்லன்னு சொன்ன உடனே அந்த எண்ணெய் என்ன செய்துட்டுப்பா சொல்லுங்க. இப்ப சொல்றான், இந்த எண்ணெய் எல்லாவற்றையும் நீ விற்று உன் கடனையும் தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளையும் என்ன செய்யப்பா ஜீவனம் பண்ணுங்கள். நல்ல கவனி, உங்க கையில இருக்கிறதை நான் தேவனுடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது அதை தேவன் ஆசீர்வதித்து என்ன செய்கிறார்? நீங்க ஜீவனம் பண்ணுவதற்கும் உங்க தேவைகள் சந்திக்கப்படுவதற்கும் மீதி எடுக்கவும் தேவன் செய்கிறார். இதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, செழிப்பு என்பது உங்களிடத்தில் இருக்கிற உடைமையை பொறுத்தது. மறுபடியும் சொல்றேன், செழிப்பு உங்களிடம் அல்ல, உங்களிடம் இருக்கும் அந்த பொருளை குறித்தது. அதை நீங்க தேவனிடத்தில் கொடுக்கும் பொழுது தேவன் அதை என்ன செய்கிறார் அப்படின்னா ஆசீர்வதிக்கிறார், அதை பெருக பண்ணுகிறார். அப்ப நான் சொல்லுவேன், அப்ப ஆசீர்வாதம் உண்டாக, விருத்தி அடைய, ஐஸ்வர்யம் உண்டாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா முதலாவது ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் 26:12 வாசித்து பாருங்க. 26:12 ஈசாக்கு தேசத்தில் என்ன செய்தான்பா? கர்த்தர் அவனை என்ன செய்தார்? அவன் என்ன செய்தான்? விதை விதைத்தான். ஹல்லேலூயா. அவன் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்தில் எத்தனை மடங்கு பலன் சொல்லுங்க? 100 மடங்கு பலன் அடைந்தான். அடுத்த வார்த்தை சொல்லுது, அவன் ஐஸ்வர்யனாகி glory to God, மர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். The Lord blessed Isaac. He became rich. தேவன் அவனை ஆசீர்வதித்ததனால அவன் யாரா மாறினா? ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாறினான். வேதம் சொல்லுகிறது, அவன் வளர்ந்து கொண்டே இருந்தான். இட்ஸ் a secret. சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ண ஆண்டவர் கொடுக்கல. நம்மளுடைய தேவைக்கு அதிகமாக தான் நம்ம சம்பாதிக்கிறோம். ஆனா எங்கோ ஒரு இடத்துல நம்ம தவறு பண்ணுகிறோம். அதை கண்டுபிடிங்க. வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு விதைத்தான், பெருக்கத்தை அவன் பார்த்தான். உங்க பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நம்மால் என்ன தெரியுமா சொல்றான்? இன்னைக்கு 1000 போடு பிரதர், 10 நாள் தான் இந்த 1000 என்னமா மாறும் அப்படின்னா 10,000 ரூபாய மாறிடும். பார்க்குறோம், 10 நாள்ல 10,000 வரும், கண்டாயம் வரும். அடுத்து பார்ப்போம். அப்ப இந்த 10,000 ரூபாய போட்டா 1,00,000 ரூபாய். அப்பா, 1,00,000 ரூபாயும் வரும். அடுத்து யோசிப்பான், அப்ப இந்த 1,00,000 ரூபாய் இந்த 10 நாள்ல போட்டா ஒரு மாசத்துல எவ்வளவு வந்துடும்? 10 லட்சமா? ஏங்க, 1000 ரூபாய் போட்டா 10 நாள்ல 10,000 ரூபாய், 10,000 ரூபாய் போட்டா 10 நாள்ல 1,00,000, 1,00,000 போட்டா 10 பேருக்குங்க எவ்வளவு ஆச்சு? 10 லட்சம் ரூபாய்.
ஒரு மாசத்துல 10 லட்சம். எவ்வளவுதான் வேலை செய்தாலும் இந்த 10 லட்சத்தை என்ன செய்ய முடியாது, சம்பாதிக்க நம்மளால முடியவே முடியாதுங்கிறான். அவன் இவனை போல 100 பேரை டார்கெட் பண்ணிருப்பான். 100 பேர்கிட்ட 1 லட்சம் ரூபாயை வாங்கி அவன் என்ன செய்துட்டான், எஸ்கேப் ஆயிட்டான். கட்டினாலு இப்ப நம்ம பிளான், நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அப்படிதான் இருக்குது. வேதம் அப்படி எங்கேயுமே சொல்லல. வேதம் எங்கேயுமே அப்படி சொல்லல. பிரைஸ் அல்லாஹ். அன்றைக்கு விதைத்தவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, நிலத்துல விதைத்தாங்க. ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அதை என்ன செய்தார் அப்படின்னா, சொல்லுங்க, அதை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்பமா தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது நம்ம வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கொண்டு வரும். வேதம் சொல்லுகிறது, அதோடு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா, ஒரு நாளும் வேதனையை கூட்ட மாட்டான். தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம் எதை உனக்கு உண்டாக்காது அப்படின்னா, வேதனையை கொடுக்காது. வேதம் சொல்லுகிறது, தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தா, அது என்ன செய்ததா, அது விருத்தி அடைந்து கொண்டே இருந்தது. அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, தேவன் உங்க கையில கொடுக்கிற பணம் என்ன செய்யப்படணும் அப்படின்னா, விதைக்கப்படணும். நீங்க தயவு செய்து 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது அதிகாரம் 2 அதிகாரத்தையும் நீங்க வாசிங்க. ஏன் அப்படின்னா, பொருளாதாரத்தை கொடுத்து அந்த 2 அதிகாரமும் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் நீங்க என்ன செய்வீங்க, சொல்லுங்க. நீங்க எதை அறுவடை செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க விதைத்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியுங்க. ஆமா. இப்ப நீ பணம் உனக்கு வேணும் அப்படின்னா, நான் பணத்தை என்ன செய்யணும், நான் விதைக்கணும். பணத்தை என்ன செய்யணும் அப்படின்னா, விதைக்கணும். பணத்தை விதைக்கும் பொழுது அது என்ன செய்கிறது அப்படின்னா, என்னை ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற்றுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். முதலாவது நாம் என்ன செய்யணும், நமக்கு வருகிற, நம்ம கையில் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு பணத்தையும் அதில் ஒன்று நான் என்ன செய்ய பழகணும் அப்படின்னா, முதலாவது தேவனை கனம் பண்ணணும். இரண்டாவது நாம் என்ன செய்யணும், அந்த பணத்திலிருந்து ஒரு 20% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதை என்ன செய்யுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் என்ன செய்யுங்க. 10 ரூபா போதும், 10 ரூபா போதும். பிரைஸ் எல்லாம் பண்ணி பாருங்க. அதுதான் உங்களுக்கு ஐஸ்வர்யம், அதுதான் உங்களுக்கு ஒரு நிறைவை என்ன செய்யும் அப்படின்னா கொடுக்கும். மத்தேயு 6:33 வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம், எவைகள் எல்லாம் அப்படின்னா, நீங்க இந்த உலகத்தில் தேடுகிறதை எல்லாவற்றையும், இந்த உலகத்தில் நீங்க எதையெல்லாம் தேடுகிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மறுபடியும் சொல்றேன், முதல்ல நான் யாரை தேடணும் அப்படின்னா, தேவனை தேடணும். அப்படின்னா என்ன, என் வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் டாப் பிரியாரிட்டி அல்லது ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி நான் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, தேவனுக்கு கொடுக்கணும். ராமன் சொல்கிறேன், நான் செய்கிற எல்லாவற்றிலையும் நீங்க கொடுத்து பாருங்க, கட்டாயம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பணம், அதிக பணம். இப்ப நல்ல கவனிங்களேன், அதுக்கு 2க்கும் இடைப்பட்ட இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கு பாருங்களேன். இன்னைக்கு என் கையில இருக்கிற இந்த பணம், நான் எவ்வளவு அதிக பணம் எனக்கு தேவை அப்படி நான் நிர்ணயிக்க பாருங்களேன்.
நீங்க நிர்ணயிக்கிறது தாங்க உங்களுக்கு அந்த அதிகமான பணம். அல்லது இப்போ ஒரு தொழிலை நீங்க தொடங்குவதற்கு உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் முதலீடு தேவை அப்படிங்கிறத நீங்க என்ன செய்றீங்க? தீர்மானம் பண்றீங்க. அதுவும் வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒருவேளை வீடு கட்டுவதற்கு முன்பாக அந்த வீடை கட்டுவதற்கு எவ்வளவு பணம் தேவை அப்படிங்கறத நான் என்ன செய்யணும்? நான் முதல்ல தீர்மானம் பண்ணணும், நிர்ணயம் பண்ணணும். நான் வீடு கட்ட போறேன், நல்ல விஷயம். எத்தனை லட்சத்திற்கு கட்ட போறேன்? ரெண்டாவது ரொம்ப முடிவு. நான் 10 லட்சத்திற்குள்ள நான் வீடு கட்ட போறேன், அல்லது 20 லட்சத்துக்குள்ள நான் வீடு கட்ட போறேன், அல்லது 50 லட்சத்திற்குள்ள நான் என்ன செய்ய போறேன்? வீடு கட்ட போறேன் அப்படிங்கறத நான் நிர்ணயம் பண்ணாம, நான் தீர்மானிக்காம நீ வீடு கட்டுவனா, அது கட்டிட்டே தான் இருப்பீங்க வாழ்க்கை ஃபுல்லா. வீடு என்ன செய்யாது. காரணம் ஏன் கம்ப்ளீட் ஆகல? நான் என்ன செய்யல? அந்த வீடை நான் இத்தனை லட்சம் ரூபாய்க்கு தான் கட்ட போறேன் அப்படிங்கிற நான் என்ன பண்ணலப்பா? நான் தீர்மானம் பண்ணல. அப்ப வேதம் சொல்லுது, முதல்ல வீடு கட்டுவதற்கு முன்பாக இதை நீ என்ன செய்துக்கோ? நீ தீர்மானம் பண்ணிக்கோ. இல்லைன்னா வழியில போறவன் வாரவெல்லாம் ஒன்னு என்ன செய்வான்? என்னடா இந்த வீடு 10 வருஷமா கட்டிட்டு இருக்கிறான், இன்னும் கட்டி முடிக்காம இருக்கிறானே சொல்லி என்ன செய்வான்? அப்படி கேவலமா பேசுறவனும் என்ன செய்யறான்? இருக்கிறான் இல்ல? அப்ப வேதம் சொல்லுது, அந்த நிந்தைக்கு நீ உள்ளாகாதபடி நீ என்ன செய்ய அப்படின்னா, நீ முதல்ல நிர்ணயம் பண்ணுன்னு சொல்லுது. இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப 50 லட்சம் ரூபாய் பணம் தேவை. எதுக்கு? இந்த பிசினஸை நான் தொடங்குவதற்கு. இப்ப இந்த பணத்திற்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, நான் தேவனை நான் சார்ந்திருக்கிறேன். நீங்க அதிக பணம்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, பிரைஸ் எல்லாம் அந்த இடைப்பட்ட நேரத்தில் அது எவ்வளவு பெரிய தொகையாகவும் இருக்கலாங்க. ஆனா அந்த பணத்தை என் தேவன் சந்திப்பதற்கு அவர் யாரா இருக்கிறார் அப்படின்னா, போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இது எப்போ எனக்கு வரணும் அப்படின்னா, இது ஏன் பணம் இல்லை, இது அவருடைய பணம். அல்லேலூயா. நான் தீர்மானித்த காரியம், நான் செயல்படுத்துகிற காரியம் சரியான நோக்கம் உடையதா இருக்குமே ஆனால் கட்டாயம் அந்த பணத்தை தேவன் என்ன செய்வார்ப்பா? சொல்லுங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்க நோக்கம் சரியில்லாததுனால தான் ஆண்டவர் உங்களுக்கு பணத்தை தர மறுக்கிறார். நோக்கம் என்ன இல்ல, அவன் வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டா, அவன் வீட்டுல எது வாங்கிட்டா, அப்ப நம்ம வீட்டுல என்ன வாங்கணும்? ஆண்டவர் கடன் வாங்கி வாங்க சொன்னாரா? சொல்லுங்க. பிரைஸ் எல்லாம் வாங்க சொன்னாராங்க? உனக்கு என்னைக்கு ஃப்ரிட்ஜ் தேவையோ அன்னைக்கு ஆண்டவர் என்ன தருவாரு? ஃப்ரிட்ஜ் என்ன செய்வாரு? தருவார். அதுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாருன்னா வைத்திருக்கிறார். நான் முதலே சொன்னேன், தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் எல்லாமே நான் அடுத்து சொல்றேன் பாருங்களேன். பிரைஸ் எல்லாம் அதுக்கு ஒரு டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். இதை நீங்க சரியாய் புரிந்து கொண்டா மட்டும்தான் உங்களால தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன அப்படின்னா, சோர்ஸ் இல்ல, சோர்ஸ், ரெண்டாவது ரிசோர்ஸ். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். தேவனிடத்தில் எனக்கு வேண்டிய எல்லா சோர்ஸும் இருக்கு அப்படின்னா, எனக்கு வேண்டியது எல்லாமே நான் எதெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறேனோ, நான் எதெல்லாம் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேனோ, பிரைஸ் எல்லாம் அது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா தேவனிடத்தில் இருக்கிறது. பிரைஸ் எல்லாம். இப்ப நான் இப்படி சொல்றேன் பாருங்க. அந்த வார்த்தைக்கு ஒரு சரியான அர்த்தம் நான் டிக்ஷனரியில தேடினேன். சோர்ஸ் அப்படின்னா the place where something began. பிரைஸ் எல்லாம். மழை பெய்யுதுன்னு வைங்களேன்,
மழை பெய்யுது. மழை பெய்த தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல ஒன்றா சேர்ந்து அது என்னதான் வருது அப்படின்னா ஆறா ஓடுது. இல்லை, ஆற்றுல தண்ணி எங்கேருந்துங்க வருது? மலையிலிருந்து வருகிற அந்த தண்ணி எல்லாம் ஒரு இடத்துல போய் சேர்ந்து அது என்ன செய்யுது அப்படின்னா ஆறாய் வருகிறது. பிரைஸ் எல்லாம். அப்ப இந்த ஆறு தொடங்குவதற்கு ஒரு இடம் இருக்கு. தொடங்குவதற்கு என்ன இருக்கு சொல்லுங்க? ஒரு இடம் இருக்கு. அதே போல நம்ம வாழ்க்கையில் நாம் செய்கிற எல்லா காரியத்திற்கும் உண்டான சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா தேவனிடத்தில் இருக்கிறது. தேவனிடத்தில் இருக்கிறது. இப்போ பிரைஸ் எல்லாம். இப்ப ரிசோர்ஸ் அப்படின்னா என்ன? நீங்க செய்யற எதிர்பார்க்கிற காரியத்திற்கு வேண்டிய ஏதோ ஒண்ணு தேவை. ஏதோ ஒரு மூலதனம் இல்ல ஏதோ ஒரு பொருள் என்ன செய்ய தேவை. அது எங்க இருக்கு அப்படின்னா தேவனிடத்தில் இருக்கு. இப்ப தேவனிடத்தில் இருக்கிறத நான் பெற்றுக்கொள்ளுகிறோம் பாருங்க, அதுதான் ரிசோர்ஸ். தேவன் அதை என்ன செய்கிறார்? என்னுடைய தேவையை பல வழிகளில் அவர் என் தேவையை என்ன செய்கிறார் அப்படின்னா சந்திக்கிறார். அதை எப்படி சந்திக்கிறார்? அதாவது அவுட் சைட் சப்ளை. அது எப்படி எப்போ சந்திக்கப்படுது தெரியுமா? நான் பார்த்தேன். அது எப்போ சந்திக்கப்படுது? தேவனால் தான் நம்முடைய தேவை சந்திக்கப்படுது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அவர் தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார்ல, அப்போ அவர் சந்திச்சிட வேண்டியதானே. இல்லை, நம்ம கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார், நம்ம தேவைகளை அவர் சந்திச்சிட வேண்டியதானே அப்படிங்கிறோம். ஆனால் அந்த ரிசோர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன தெரியுமா? அது எப்போ எனக்கு தேவைப்படுதோ அப்பந்தான் என் தேவையை அது சந்திக்குமா. சொல்லுது புரியுதா? தேவனிடத்திலிருந்து நான் ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த ஆசீர்வாதம் என் கையில எப்போ கடந்து வரும் அப்படின்னா எனக்கு அது எப்போ தேவையோ அப்பந்தான் அது கடந்து வரும். தெரியாதா? நான் உட்கார்ந்து என்ன செய்யறேன் அப்படின்னா கார் வாங்குவதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன். நீங்க எடுத்த முயற்சி தப்புன்னு நான் சொல்லல. உங்ககிட்ட பணம் இருந்துன்னா நீ காரை வாங்கு. நான் அந்த காரை நான் எப்படி வாங்குறேன்? நான் கடனுக்கு வாங்குறேன். 2 இஎம்ஐ கட்டுவோம், 3வது இஎம்ஐ கட்ட முடியாது, 4வது இஎம்ஐக்கு வந்து நிற்பான் வீட்டில் காரை தூக்குறதுக்கு. யோசிச்சு பாருங்க. அப்ப இப்ப எனக்கு என்ன தேவை? நான் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு சைக்கிள் தான் தேவை. எனக்கு கார் என்ன செய்யலாம்னா தேவையில்லை. உனக்கு கார் தேவை என்று தேவன் அறிந்திருந்தா அதை உனக்கு கொடுத்திருப்பார். அதுதான் ரிசோர்ஸ். சோர்ஸ் தேவனிடத்தில் எல்லாம் இருக்கு. உங்க தேவைகள் அத்தனையும் தேவனிடத்தில் இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன செய்திருக்கார் தெரியுமா? உனக்கு எப்ப தேவையோ அது வர நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு தேவைப்படும். அன்னைக்கு எனக்கு கையில் அந்த பொருளை நான் என்ன செய்திருப்பேன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்திருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் சீக்கிரம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளும் பெறுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் என்ன செய்ய வருகிறாரா? பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. God is able to make all. கர்த்தரால உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். ராமேன் சொல்லுங்களேன். வேத அழகா சொல்லுது, நீங்கள் எல்லாவற்றிலையும் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்க பெருக்கம் அடையும்படி ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா கிருபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சகலவித கிருபையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
எதுக்குப்பா? எதுக்கு இந்த கிருபை? கிருபைன்னா என்ன தெரியுமா? டிவைன் ஃபேவர், இல்லைன்னா அசிஸ்டன்ட். இப்போ ஒரு காரியத்தை செய்வதற்கு, ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் தம்முடைய கிருபையை கொடுக்கிறார். அப்படின்னா எனக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, in all things at all time. எல்லா வேலையிலும் எல்லா வேலையை செய்வதற்கும் வேண்டிய கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இது இந்த வார்த்தையை நீங்க புரிந்து கொள்ளணும், தயவு செய்து புரிந்து கொள்ளணும். நம்முடைய தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர்னு சொன்னேன். நம்முடைய தேவன் யாருன்னு சொன்னேன்? சொல்லுங்க, நம்முடைய தேவன் யாரு? இதை மட்டும் நான் காண்பித்து கொடுக்கிறேன். அவருடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது தெரியுமா? பிலிப்பியர் 4:19 கடகடன் வாசிங்க. பிலிப்பியர் 4:19 இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, நல்ல கவனிங்க, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்க குறைவுகள் எல்லாம் என்ன செய்வார்? ஓ glory to God. உங்க குறைவுகள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்னா நிறைவாக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாருடைய ஐஸ்வர்யத்தின்படி? அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. ரோமர் 11:33, ரோமர் 11:33. glory to God. தேவனுடைய ஐஸ்வர்யம், நல்ல கவனிங்க, தேவனுடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டதா? ஆழம். அதனுடைய ஆழம் பெருசுங்க. நான் முதல்ல சொல்ல பாருங்க. இப்ப வாசிங்க சங்கீதம் 50:10 வாசிங்க. 50:10. சங்கீதம் 50:10. glory to God. சகல காட்டு ஜீவன்களுக்கும் மிருகங்களும் யாருடையது? கொஞ்சம் நல்லா சொல்லுங்க, யாருடையதுப்பா? கர்த்தருடையது. அப்ப தேவன் யார் அப்படின்னா நம்முடைய தேவன் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். பிலிப்பியர் 4:18 வாசிக்கும் போது சொல்லுது, எல்லாம் எனக்கு கிடைத்தது, எல்லாம் எனக்கு கிடைத்தது, எல்லாவற்றிலும் எனக்கு பரிபூரணம் உண்டாயிருந்தது, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன்னு சொல்றான். நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், எல்லாம் எனக்கு கிடைத்தது. தேவனுடைய ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் உங்களுக்கு கிடைக்க செய்யும். இரண்டாவது அவன் சொல்றான், எல்லாவற்றிலும் எனக்கு எப்படி என்னவா இருந்தது அப்படின்னா பரிபூரணம் உண்டாயிருந்தது. மூன்றாவது சொல்றான், எல்லாவற்றிலும் நான் என்ன செய்தப்பா? திருப்தி அடைந்திருந்தேன். நான் பொதுவா சொல்றேன், ஐஸ்வர்யம் என்பது உங்களுக்கு போதுமான அளவு அல்ல. உங்களுக்கு போதும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் மீதி இருக்கும் பாருங்க, அதுதான் ஐஸ்வர்யம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு போதும், இது இவ்வளவு இருந்தா எனக்கு போதும், ஆனா இன்னொரு போர்ஷன் என்னது இருக்கு, கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு பாருங்க, அதுதான் ஐஸ்வர்யம். நான் திருப்தி அடைந்தது போக மீதம் இருக்குது பாத்தீங்களா? நான் சொல்லுவேன், நீங்க செய்கிற எல்லாவற்றிலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை என்ன செய்வார் அப்படின்னா மீதம் எடுக்க வைப்பா. தீத்துட்ட சொல்லும் போது, தீத்து 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவான நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். எதுக்குப்பா? அதான் எதுக்கு? கனியற்றவர்களாய் இராதபடி, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நீக்குவதற்கு. உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நீங்க தான் நீக்கணும்.
அதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். நற்கிரியைகள் என்ன? முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடணும். முதலாவது தேவனுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை நான் தேவனுக்கு கனப்படுத்தணும். என் கையில கொடுக்கப்பட்ட பணம் அது தேவனுடையது. அதை கொண்டு நான் தேவனுக்கு என்ன செய்வேன்? நான் மகிமைப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நீங்க செய்யும் பொழுதுதாங்க கர்த்தர் என்ன செய்தார்? நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் என்ன பண்ணு? கர்த்தரை கனம் பண்ணு. அல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், கர்த்தரை கனம் பண்ணு. உங்க கையில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பணமும் கர்த்தருடையது. கர்த்தருடையது. அது கர்த்தரை கனம் பண்ணுன்னா கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொல்லுவேன். சங்கீதம் 67வது படிக்கிறேன். சங்கீதம் 67வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்து பாருங்க. 67 1-2. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா சாதிகளுக்கும் உம்முடைய இரட்சியம் விளங்கும்படி தேவரீர் எங்களை இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். நல்ல கவனிங்க. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவருங்க. அவர் எங்க ஆசீர்வதிக்கிறாரா? பூமியில ஆசீர்வதிக்கிறார். அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, பூமியில் உம்முடைய வழி. பிரைஸ் அல்லாஹ். சம்பாதிப்பதற்கு வேண்டிய வழியை கூட கர்த்தர் என்ன செய்தாராம்? கற்றுக் கொடுக்கிறார். வழி வச்சிருக்கிறார். வழி இல்லாம இல்ல, வழி இருக்கு. கர்த்தர் உங்க வழியையும் அறிந்திருக்கிறார், என் வழியையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒவ்வொரு வழிகளில் என்ன செய்கிறார் தெரியுமா? நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க பிரதர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 24வது 25வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அற்புதமான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். 2 எஜமானுக்கு என்ன செய்யாதங்க? ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. உங்களால் கூடாது. நல்ல கவனிச்சு பாருங்க. தேவன் ஒரு பக்கம், உலகம் இன்னொரு பக்கம். பிரைஸ் அல்லாஹ். நீங்க யாருக்காக வேலையை செய்கிறீங்க? உலகத்திற்காக வேலையை செய்கிறீங்களா? தேவனுக்காக நீங்க வேலையை செய்கிறீங்களா? நம்ம உலகத்திற்காக வேலையை செய்யும் பொழுது உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, நீங்கள் தேவனை பகைத்து யாரை நேசிக்கிறீங்க அப்படின்னா உலகத்தை நேசிக்கிறோம். இந்த உலகம் தேவனுடையது. இந்த உலகத்தில் நீங்கள் செய்கிற வேலை தேவனால் கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே தேவனால் கொடுக்கப்பட்டது. தேவன் நீங்கள் ஐஸ்வர்யமாய் இருக்கும்படி, சமாதானத்தோடு வாழும்படி தான் தேவன் விரும்புகிறார். ஆனா பாருங்க, நான் தேவனுக்காக வாழல, நான் யாருக்காக வாழ்றேன் அப்படின்னா உலகத்துக்காக வாழ்றேன். நான் இப்படி பண்ணலன்னா அவங்க அது பேசுவாங்க பிரதர், நான் இப்படி செய்யலன்னா அவங்க என்ன அப்படி சொல்லிடுவாங்க பிரதர். சொல்றோமா? அடுத்த வார்த்தை பாருங்க,
எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று, உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று, உங்கள் சரீரத்திற்காக நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. ஹலோ, ஏன் நமக்கு கவலைப்படுறோம் அப்படின்னா, நான் யாருக்காக வாழ்றேன்? நான் உலகத்திற்காக நான் வாழ்றேன். நான் தேவனுக்காக நான் நிற்கல, தேவனுக்காக நான் வாழல. அது என்னை கவலைப்படுத்துகிறது. அடுத்த வசனத்தை பாருங்களேன். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா என்ன செய்கிறாரா? அவைகளை உங்கள் பரமபிதா சொல்லுங்கம்மா, பிழைப்பூட்டுகிறார். பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? அவைகளை பார்க்கிலும் நீங்க, ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை இருக்கிறாங்க, அந்த பிள்ளைய தன்னுடைய தகப்பன் கேர் பண்றது போல இன்னொருவரால என்ன செய்ய முடியாது, கேர் பண்ணவே முடியாது. நீங்க இந்த வார்த்தையை நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை விட, அங்க என்ன எழுதப்படுது? பரம பிதான் இருக்குல்ல, அவைகளை விட நாம் யாரும் விசேஷித்தவர்கள் எழுதப்பட்டிருக்கு. ராமேன் சொல்லுங்கள. அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகளை விட நாம் யாரு சொல்லுங்க? விசேஷித்தவர்கள். ராமேன் சொல்லுங்கள. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யமான தேவன் உங்க மேல இருந்த தரித்திரத்தை அவர் எடுத்துட்டு அவருக்குள்ள இருந்த ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு அவர் யாராய் மாறினாராம் தெரியுமா? தரித்திரராய் மாறினார். என் பிள்ளை, அதுதான் தகப்பனுடைய இருதயங்கிறது. என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது? கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவருக்கு இருந்த எல்லா ஐஸ்வர்யத்தையும் என்ன செய்தாரா? எழுதி கொடுத்துட்டார். வச்சுக்கோ. இப்போ பிள்ளைக்கு என்ன செய்ய முடியல அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யத்தை வச்சு வாழ தெரியல. ஐஸ்வர்யத்தை வச்சு என்ன தெரியல? வாழ தெரியல. அதனுடைய வேல்யூ தெரியாததுனால அவன் கஷ்டப்படுறான். இப்படி சொல்றேன், உங்களுடைய தகப்பன் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, கஷ்டப்பட உங்க தரித்திரத்தை அவர் எடுத்து அவருக்குள் இருந்த ஐஸ்வர்யத்தை உங்களுக்குள்ள கொடுத்துட்டார். நீங்க தான் அந்த ஐஸ்வர்யத்தை வைத்து வாழ படிக்கணும். பணம் இருக்கிறதுனால வாழ்ந்து விட முடியாது. பணத்தை வச்சு சந்தோஷத்தை விலைக்கு வாங்கிடலாமா பிரதர் வில்சன்? சொல்லுமா. சமாதானத்தை வாங்கிட முடியுமா? முடியாது. பணம் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, சமாதானத்தை கொடுக்காது. இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது? பணம் இருந்தா எல்லாத்தையும் வாங்கிடலாம். ஒன்னே ஒண்ணு வாங்க முடியும், அழிவை வாங்க முடியும். பணம். பணம் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பணம் தேவை. லிசன், பணம் தேவை. அதே நேரத்தை அந்த பணத்தை உங்களுக்கு செலவு பண்ண தெரியலன்னு வைங்களேன், அந்த பணம் உங்களை அழிச்சிரும். பணம் உங்களை வாழ விடாது. இந்த பணத்திற்காக நீங்க கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார்.
நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போ எனக்கு என்ன தெரியலன்னா, அந்த பணத்தை வைத்து எனக்கு வாழ தெரியல. இப்போ நான் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும் தெரியுமா? இசப்பா, எனக்கு வாழ கற்றுக் கொடுங்க, எனக்கு எப்படி வாழணும்னு சொல்லித்தாங்க, எனக்கு இந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு கற்றுத்தாங்க. இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியம். உங்க கையில கொடுக்கப்படுகிற 1 ரூபாயா இருந்தாலும் சரி, அது என்ன நோக்கத்திற்காக செலவிடப்படுது, எதற்காக செலவிடப்படுகிறது, அதை நீங்க எப்படி செலவு பண்ணுகிறீங்க, அந்த 3 கேள்விக்கும் நீங்க ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அந்த பணத்தை நீங்க தாராளமா நீங்க செலவு பண்ணுங்க. காரணம், அந்த பணத்தினுடைய வேல்யூவை, மதிப்பை நீங்க புரிந்து கொண்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பணம் தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு தான் பயன்பட வேண்டும். தேவ ராஜ்யத்தை நீ கட்டும் பொழுது, தேவ ராஜ்யத்தை நீங்க செயல்படுத்தும் போது, நற்கிரியைகளை, நற்காரியங்களை நீங்கள் செயல்படுத்தும் போது, நான் சொல்லுவேன், நீங்கள் இந்த பூமியில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்கள். ஒரே ஒரு தீர்மானம் தான் பிரதர். என் கரங்களில் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு பணமும், ஆண்டவரே, தேவராஜ்யத்தை கட்டும். தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு நான் பயன்படுத்துவேன்னு சொல்லி பாருங்க. நிச்சயமா உங்க பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தேவனுடைய ஐஸ்வர்யம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, எங்களுக்கு கனத்தை கொண்டு வருகிறது, எங்களுக்கு உயர்வை கொண்டு வருகிறது. நீர் அதனோடு வேதனையை நீர் கூட்டுகிற தேவன் அல்லப்பா. உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நாங்கள் வாழ்ந்து உம்முடைய பிள்ளையா இந்த பூமியில் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். எங்கள் தேவனே, எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும். உங்கள் ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும். எங்க பொருளாதாரத்தில் இருக்கிற ஆண்டவர் எல்லா வீழ்ச்சிகளையும், எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்கி தரும்படி நான் செபிக்கிறேன்ப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருடைய பொருளாதாரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. 1000 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வதித்து ஈசாக்கை விருத்தி அடைய செய்த தேவன், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து விருத்தி அடைய செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.